நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோ பகுதி 2இல் ஸ்பீக்கருக்கு தேவையான ஆடியோ போர்டை தேர்ந்தெடுப்பது எப்படி என்றும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான ஃபியூஸை தேர்ந்தெடுப்பது எப்படி என்றும் பார்த்தோம். அந்த வீடியோவின் கணக்கீடுகளின்படி டிரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட் 5 ஆம்பியர் இருந்தால் போதுமான அளவு என்று நாம் கணித்து விட்டோம். அதனால் நண்பர்களே, இன்றைக்கி அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வச்சு பவர் சப்ளையை மேக் பண்ணணும். அதுக்காக நம்ம கரெக்டாக கெப்பாசிட்டர் போட்டால் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை கரெக்டாக எடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான கெப்பாசிட்டரை தேர்ந்தெடுப்பது எப்படி மற்றும் எந்த விதமான டயோடை பயன்படுத்தணும் என்றும் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை யாரும் தயவு செய்து கடைகளில் வாங்க வேண்டாம். ஒவ்வொரு ஊரிலும் கடை வீதி என்று ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யாராவது வைண்டிங் செய்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், பியூர் காப்பரில் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிறது ஒன்றா ஆம்பியர் மைனஸ் ஆகும், இல்லாட்டி அலுமினியம் காயிலாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் தடுக்கிறதுக்கு நேரடியாக எந்த இடத்துல வைண்டிங் பண்ணுறாங்களோ அங்கேயே போய் கேளுங்க. இந்த மாதிரி வோல்ட்டில் இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 230 வோல்ட் இன்புட் கொடுத்தா அவுட்புட்டில் கரெக்டாக 24 வோல்ட் 2 டேப்பிங்லேயும் வரணும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் 24024 இந்த செக்டார் 12012 இதில் பார்த்தீங்கன்னா 2 லீடில் 24 வோல்ட் வரும். இந்த ரெண்டுலேயும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்றா 23 வரும், இல்லாட்டி 24 வரும். ரெண்டுலேயும் சேம் வோல்ட் வரணும். இந்த லீட்லையும் 24 வோல்ட் வரணும், இந்த லீட்லையும் 24 வோல்ட் வரணும். இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகாது. அதனால் நீங்கள் காயில் கட்டுற இடத்துலையே போய் டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கிக்கோங்க. பியூர் காப்பரில் வாங்குங்க. ஒன்றா அலுமினியம் காயில் போட்டு கொடுத்துருவாங்க கடையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் ஊர்லேயே யார் இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட நல்லா விசாரித்து பியூர் காப்பரான்னு கேட்டு நல்லா தெளிவாக ஒவ்வொரு லீட்லையும் 2.5 ஆம்பியர், இப்போ 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு லீட்லையும் 2.5 ஆம்பியர் வந்தால் போதுமான அளவாக இருக்கும். 24 வோல்ட் 5 ஆம்பியர் ரெண்டையும் கூட்டும் பொழுது, 2 லீடையும் கூட்டும் பொழுது 2.5 ஆம்பியர் 2.5 ஆம்பியர் டோட்டலாக 5 ஆம்பியர் வந்துடும். அதனால் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதிகமான வாட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆம்பியர் ரேட்டிங்கை மட்டும் மாற்றிக்கங்க. இப்போ 2.5 ஆம்பியர் 2 லீடில் வந்துச்சுன்னா 5 ஆம்பியர் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், டோட்டலாக 120 வாட்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் இதே 240 வாட்ஸ் வரணும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து. 240 வாட்ஸுக்கு நீங்கள் ஆடியோ போர்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 240 வாட்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டேப்பிங்லேயும் 5 ஆம்பியர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியே. இருந்தாலும் நீங்கள் அதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கேட்டு செய்கிற இடத்துக்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கணும். டோட்டலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 120 வாட்ஸ் வருது. இந்த 120 வாட்ஸ் ஏசி வரும். ஏசி 24/0/24 வரும். இந்த 24/0/24 நம்ம +24 கிரவுண்ட் -24 மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம மெட்டல் டயோட் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டல் டயோடோட ஃபார்வர்டு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1.2 வோல்ட் ட்ராப் ஆகும். அதாவது இந்த டயோடை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா 1.2 வோல்ட் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் டிசியாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இந்த மெட்டல் டயோட்லேருந்து வரது பியூர் டிசியாக இருக்காது. இந்த மெட்டல் டயோட்லேருந்து வரது பியூர் டிசியாக இருக்காது. இந்த பியூர் டிசி இல்லாததை நம்ம பியூர் டிசியாக மாற்றணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். அந்த கெப்பாசிட்டர் தான் இந்த கெப்பாசிட்டர். நீங்கள் இந்த கெப்பாசிட்டரை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை இப்போ நம்ம பார்ப்போம். இப்பொழுது உங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவைப்படும் கெப்பாசிட்டரின் மதிப்பை எப்படி கால்குலேட் செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம வீட்டுக்கு வரது 230 வோல்ட் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த 230க்கு குறைவாக போகலாம், அதிகமாக போகலாம். குறைவாக 200 வோல்ட் போக வாய்ப்புள்ளது.
அதிகப்படியாக 250 வோல்ட்டு போக வாய்ப்புள்ளது. சரிங்களா? அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்ட் பண்ணது 230. அதிகப்படியாக 24 மணி நேரத்தில் அதிகமாக ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது 230 வோல்ட். அப்போ நம்ம 230 வோல்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணுறோம். அந்த 230 வோல்ட்டில் இன்புட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்தால் அவுட்புட் 24 வோல்ட் வரும். அதே அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 250 வோல்ட் இன்புட் கொடுத்தால் கிட்டத்தட்ட 26 வோல்ட்டு கிட்ட வரும், 26.4 வோல்ட்டு கிட்ட வரும். அதே அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 230க்கு பதிலாக 200 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்தால் 20.8 வோல்ட் வரும். சரிங்களா? அப்போது நம்ம இந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணணும். ஒன்றா 20 வோல்ட்லேருந்து 26.4 வோல்ட் வரைக்கும் மாறுபட்டுகிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு கெப்பாசிட்டர் டிசைன் பண்ணணும். அது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ கால்குலேஷனில் புரியும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 230 வோல்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுக்கும் பொழுது 24 வோல்ட் வரும். அப்போ எந்தவித மாற்றமும் இருக்காது. அதாவது வோல்டேஜ் 224 விட கம்மியும் ஆகாது, அதிகமும் ஆகாது. அதனால் இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். அதே நீங்கள் 200 வோல்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும் பொழுது -3.12, இந்த 24 வோல்ட்டை விட -3.12 பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வோல்ட்டாக மாறிடும். இந்த 20 வோல்ட்டாக மாறிடும். அதே இந்த 230 வோல்ட்டுக்கு பதிலாக 250 வோல்ட் கொடுக்கும் பொழுது இந்த 24 வோல்ட்டை விட கொஞ்சம் அதிகமாகும். அது எவ்வளோ அதிகமாகும்னா, இந்த 250 வோல்ட்டுக்கு 2.4 வோல்ட் வந்து அதிகமாகும். சரிங்களா? இதை விட கொஞ்சம் கூடுதலாகும். 250 வோல்ட் வரும்போது 24 வோல்ட்டுக்கு பதிலாக 24 + 2.4 ஆட் பண்ணிங்கன்னா 26.4. இதுதான் நண்பர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நண்பர்களே, இது வந்து ஏசி வோல்ட்டு. இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ அவுட்புட் வரும் அப்படிங்கிறது நம்ம ஏசி வோல்ட்டில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த ஏசி வோல்ட்டை நம்ம டிசியாக மாற்றணும். அந்த டிசியாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம அதாவது 230 நம்ம அப்புறமா கன்சிடர் பண்ணிக்குவோம். கம்மியிலேருந்து அதிகத்துக்கு நம்ம போவோம். கம்மியிலேருந்து பார்த்திங்கன்னா 200 வோல்ட் கொடுத்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் 20.8 வோல்ட் ஏசியாக வரும். அந்த ஏசியை நம்ம டிசியாக மாற்றுறதுக்கு தான் இந்த மெட்டல் டயோடு பயன்படுத்தியிருக்கோம். இந்த மெட்டல் டயோடு மூலமாக நம்ம +24 வோல்ட், கிரவுண்டு -24 வோல்ட் இப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணணும். ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 20.8 வோல்ட் இன்ட்டு 1.414. 1.414 அப்படிங்கிறது √2 தான் நம்ம 1.414 அப்படின்னு போடுறோம். அதனால் நம்ம இங்கே 1.414னு போட்டாச்சு. -1 இன்ட்டு 0.7. இந்த 0.7 அப்படிங்கிறது இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 1.2 வோல்ட் வந்து இது எடுத்துக்கும் ஆப்ரேஷனுக்கு. இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு 1.2 வோல்ட் வந்து எடுத்துக்கும். அதாவது +24க்கு 0.7 எடுத்துக்கும். அதே மாதிரி -24க்கு 0.7 வோல்ட் எடுத்துக்கும். அதனால் நம்ம இங்கே 0.7 அப்படின்னு போட்டோம். ஒரு டைம் தான் எடுத்துக்கும். இதே நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளையாக இருந்தால் இந்த இடத்துல 2 அப்படின்னு போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது இதை நீங்கள் கால்குலேட் பண்ணும் பொழுது 28.82 வோல்ட் வந்து உங்களுக்கு டிசியாக வரும். இதுதான் உங்களுக்கு டிசி அவுட்புட். அதாவது 200 வோல்ட் கொடுத்தா இத்தனை வரும். அதே நீங்கள் 250 வோல்ட் அதிகப்படியாக வரும் பொழுது 26.4 வோல்ட் ஏசியாக வரும். இந்த ஏசியை டிசியாக நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுவோம். 26.4 இன்ட்டு 1.414 -1 இன்ட்டு 0.7 இப்படி எழுதும் பொழுது உங்களுக்கு அவுட்புட்டில் 36.62 வோல்ட் வரும். சரிங்களா? இது வந்து டிசி. சரிங்களா? அப்போது நீங்கள் 200 வோல்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்தா அவுட்புட்டை நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் வர்றது 28.8 வோல்ட் வரும். அதே 250 வோல்ட்டு நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும் பொழுது ஏசி 26.4 வரும். இந்த 26.4 நம்ம டிசி வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஒரு கெப்பாசிட்டர்லேருந்து அவுட்புட், அதாவது டயோட்லேருந்து கெப்பாசிட்டி வரும். கெப்பாசிட்டிலேருந்து வர அவுட்புட்டு 36.62 வோல்ட், இத்தனை வோல்ட் வரும். சரிங்களா? அதே 230 வோல்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும்பொழுது 24 வோல்ட் வரும். 24 நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது 34 கிட்ட வரும். இதுதான் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு கெப்பாசிட்டருக்கு மேக்ஸிமம்
36.62 வோல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கெப்பாசிட்டரை 36 வோல்ட்டுக்கு மேலே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 36 வோல்ட்டுக்கு மேலே அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்திங்கன்னா அது கீழே எழுதியிருக்கும் எத்தனை வோல்ட் அப்படின்னு, 63 வோல்ட் 50 வோல்ட் அந்த மாதிரி எழுதியிருக்கும். நீங்கள் அதில் வந்து 36.62க்கு மேலே இருக்கிற வோல்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரோட மைக்ரோஃபேரடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கெப்பாசிட்டர் எதுக்காக ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு டயோட். இந்த டயோட்டில் டிசியாக மாறி வந்துடும். அந்த டிசி வர்றது பியூர் டிசியாக இருக்காது. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஏசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே டிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி வரது தான் நம்ம டிசி, அதாவது ஒரே லைனில் வரும். இது வந்து மாறிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ளஸ் மைனஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். இப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து ஸ்பைக்ஸ் மாதிரி வரும். இதை தான் வந்து நம்ம பியூர் டிசி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பியூர் டிசி அப்படின்னா இப்படி இருக்கணும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். நம்ம இந்த மாதிரியே நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வேரியேஷன் தெரியும். அந்த ஹெட்ஸு 50 ஹெட்ஸ் மாறுறது இதில் வரும்பொழுது 100 ஹெட்ஸாக மாறும். அந்த மாறுறது வந்து உங்களுக்கு ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த நாய்ஸுக்கு பேர் தான் ரிப்பிள் வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரிப்பிளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ரிப்பிள் அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டரோட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வோல்ட்டை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். அதுதான் இந்த கெப்பாசிட்டரோட பயன். அப்போது இங்கேருந்து சார்ஜ் கெப்பாசிட்டர் ஏறுது. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் பொழுது எடுக்கிறோம். அடுத்த நிமிஷமே மறுபடியும் சார்ஜ் ஆகும் கெப்பாசிட்டருக்கு. அதனால் இந்த சார்ஜ் ஆகிறது இறங்குறது, சார்ஜ் குறையிறது அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோலாக பண்ணணும். கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். சார்ஜ் ஆகிறது ஏறுறது தெரியாமல் ஒட்டுக்க அப்படியே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டரோட மைக்ரோஃபேரட் அப்படிங்கிற மதிப்பை கூட்டுறோம். அதனால் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதுக்காக மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டரில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. இந்த மைக்ரோஃபேரட் இன்புட் வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகும் கம்மியாகும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், 200 வோல்ட் வரும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி ரெக்டிஃபையரை தாண்டி கெப்பாசிட்டரில் வரக்கூடிய வோல்ட்டு 28.8 வோல்ட்டாக இருக்கும். அதே 230 வோல்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து டயோடில் வந்து ரெக்டிஃபையர் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 34 வோல்ட்டு கிட்ட வரும். அதே 250 வோல்ட் இன்புட் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்து டயோடுக்கு இன்புட் கொடுத்து கெப்பாசிட்டரில் வர வோல்ட் பார்த்திங்கன்னா, கெப்பாசிட்டருக்கு வர வோல்ட் கிட்டத்தட்ட 36.6 வோல்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு தேவையான இந்த வோல்டேஜுக்கு தேவையான மைக்ரோஃபேரடை கண்டுபிடிப்போம். வோல்டேஜ் ஆம்பியர் இதுக்கெல்லாம் தேவையான மைக்ரோஃபேரடை கண்டுபிடிப்போம். இதில் ஃபஸ்ட்டு 200 வோல்ட்டுக்கே பார்ப்போம். 200 வோல்ட்டு பார்க்கும் பொழுது 28.8 வோல்ட் டிசி வோல்ட் வரும். இந்த 28.8 வோல்ட் மைனஸ் மினிமமாக உங்கள் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவைப்படுற வோல்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ போர்டுக்கு மினிமமாக ஒரு வோல்டேஜ் கொடுக்கலாம். இந்த எஸ்டிகே ஐசிக்கு நான் மினிமமாக 18 வோல்ட் அப்படின்னு சொன்னேன். அந்த 18 வோல்ட்டை நம்ம மினிமமாக எழுதிக்கலாம். இந்த 18 வோல்ட்டுன்னு எழுதலாம், 20 வோல்ட்டும் எழுதலாம். ஏன்னா நம்ம 4191 பயன்படுத்தியிருக்கோம், 4141 பயன்படுத்தியிருக்கோம். நம்ம மினிமமாக ஒரு 18 வோல்ட்டுன்னே வச்சுக்குவோம். 20 வோல்ட்டுன்னு நீங்கள் பயன்படுத்தலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் இது போதுமான அளவாக இருக்கும். இதை நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது 10.8 வோல்ட்டு உங்களுக்கு வந்து வரும். இது எதுக்காக இந்த 10.8 வோல்ட் நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்குவோம். 36 வோல்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது 36.6 வோல்ட் மேக்ஸிமம் வரும். இந்த மேக்ஸிமம் வோல்ட் மைனஸ் 18 வோல்ட் மினிமமாக உங்கள் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும் பொழுது 18.6 வோல்ட்டு. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதைத்தான் நான் ரிப்பிள் வோல்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே எதுக்கு இங்கே 36 மைனஸ் 18 வோல்ட் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல 18 வோல்ட் இருக்கும், இந்த இடத்துல 36.6 வோல்ட். அதே மாதிரி 18 வோல்ட் 36.6 வோல்ட், 18 வோல்ட் 36.6 வோல்ட்.
இந்த மாதிரி தான் கெப்பாசிட்டர் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நடக்கும். இதை வந்து நம்ம ஒரே மாதிரி ஒட்டுக்காக கொண்டு வரணும். இதுக்காக தான் மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் இந்த 36 - 18 அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்சார்ஜிங் வேல்யூவை தான் நம்ம 18.6 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எதுக்காக இந்த 18.6 வோல்ட் கண்டுபிடிச்சோன்னா இப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து இங்கே 28.8 வோல்ட்டாக இருக்கும், இந்த இடத்துல 18 வோல்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ, இந்த இடத்துல இந்த டிஸ்சார்ஜிங் வேல்யூ இருக்குல்லங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ 10.8 அப்படிங்கிறது. இது வந்து கெப்பாசிட்டரோட மைக்ரோஃபேரடை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இதில் ஐ அப்படிங்கிறது ஆம்பியர். ஒவ்வொரு லீடுக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஒரு லீடு கண்டுபிடிச்சாலே ரெண்டாவது லீடுக்கு அதே கெப்பாசிட்டி மதிப்பை பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்போ ஒரு லீடுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து கம்மியாக இருக்கும் பொழுது, இது அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டோட ஆவரேஜ், அதாவது இந்த ரெண்டோட ஹையஸ்ட்டை மட்டும் பார்த்தா போதும். ஹையஸ்ட்டில் வர 250 வோல்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுற மைக்ரோஃபேரடும் 200க்கு கால்குலேட் பண்ணுற மைக்ரோஃபேரடும் இதில் ரெண்டில் எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டு கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த வோல்ட்டுக்குரிய மைக்ரோஃபேரடை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த மைக்ரோஃபேரடை ரெண்டு கெப்பாசிட்டர், அதாவது பாசிட்டிவ் மைனஸ் இந்த ரெண்டுக்கும், அதாவது +24 கிரவுண்ட் -24, இந்த இதுக்கு தேவையான ரெண்டு கெப்பாசிட்டருக்கு பயன்படுத்திக்கலாம். அது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஒவ்வொரு லீடில் இருந்தும் 2.5 ஆம்பியர் வருது. அதை எழுதியாச்சு. 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது 100 ஹெர்ட்ஸு. ஃபுல் வேவ் வந்து 100 ஹெர்ட்ஸ். அதனால் நம்ம 100 ஹெர்ட்ஸை நம்ம 10 மில்லி செகண்ட்ஸ்னு எழுதியாச்சு. அடுத்ததாக இது வந்து நம்ம வோல்டேஜ் ட்ராப்பு 10.8, 200 வோல்ட்டுக்கு வந்து 10.8 வோல்ட் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதை நம்ம எழுதியிருக்கோம். இதை கால்குலேட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு 2314 மைக்ரோஃபேரட் வரும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் வரும். அது இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா இதை நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா மைக்ரோஃபேரட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான் 2.5 ஆம்பியர் இன்ட்டு 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு போடும் பொழுது 18.6 மைக்ரோஃபேரட் வரும். இதுதான் வரும். சரிங்களா? அப்போது இந்த ரெண்டில் எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ நம்ம இந்த 2314 வோல்ட்டுக்கு மைக்ரோஃபேரடுக்கு நம்ம கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா அந்த ரிப்பிள் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அதனால் நண்பர்களே 2314க்குன்ட்டே கரெக்டாக வாங்க வேண்டாம். நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. ஒரு 3000 3500 வாங்கலாம். நீங்கள் மைக்ரோஃபேரடை அதிகப்படுத்த கெப்பாசிட்டரோட உழைப்பு வந்து குறையும். அதனால் நீண்ட காலம் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் தன்மை இருக்கும். எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அந்த கெப்பாசிட்டர் வாங்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஒரு சில கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மைக்ரோஃபேரடை நீங்கள் கூட்டும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதனால் நண்பர்களே, இந்த கெப்பாசிட்டர் மைக்ரோஃபேரடை அதிகப்படுத்த ரொம்ப நேரம் சார்ஜை தக்க வச்சுக்க முடியும். அப்படி தக்க வைக்கும் பொழுது பேஸ், அதாவது நம்ம சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 ஹெர்ட்ஸு கிட்ட அந்த ஒரே மாதிரி வோல்ட் இழுக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி மைக்ரோஃபேரடை அதிகமாக போடும் பொழுது பேஸோட ரிசல்ட், சப்வூஃபரோட ரிசல்ட் பக்காவாக இருக்கும். அதனால் நண்பர்களே, இந்த 2314க்கு வாங்காமல் ஒரு 5000 6000 10,000 வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.